அது தானா வளர்ந்து தனக்கு வேண்டியதை தானா தேடிக்கிற காலம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் வேலை மிச்சம் தோணினாலும் இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்கு. உங்க அக்காவுக்கு நல்லபடியா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் வேலுவுக்கும் ஒன்னாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அட இது கூட நல்ல யோசனையா இருக்குதே. உல்டா அன்னைக்கு நீ விநாயகத்தோடு சேர்த்து மத்த பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னல. அப்பா கூட அதெல்லாம் வேண்டான்னு கோவப்பட்டு எழுந்திருச்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி எப்படி ஒரு அருமையான யோசனையை சொல்றா பாத்தியா? இதுதான்ப்பா அனுபவங்கிறது. அதெல்லாம் இல்லப்பா, என் வயசு மாதிரி 2 பங்கு அனுபவம் அம்மாவுக்கு இருக்கும். 1000 தான் இருந்தாலும் அம்மா சொல்றது கரெக்டா இல்லாம எப்படி இருக்கும்? உல்டா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்பா. சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. ரிக்வெஸ்ட்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்லி உத்தரவு தான். நாளைக்கு ஒரே நாள்ல தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நாளைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாதான் மத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். அது வாஸ்தவம் தான்மா. காலையில காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து இவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு வீடா போயிட்டு வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நீ கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்பா. வரையா? அது பண்ணிடலாமா, இதுல என்ன இருக்கு? என்ன ஒண்ணு, காலையில மட்டும் நீங்க வேற வண்டி ஏற்பாடு பண்ணிக்கம்மா. எனக்கு வேற தெரிஞ்சவங்களுக்கு சவாரி போக வேண்டியிருக்கும். நான் மத்தியானம் கண்டிப்பா வந்துடுறேன். இதை விட வேற முக்கியம் என்ன உனக்கு? என்ன சவாரியா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லுவிட்டா. அது முடியாதுன்னு சொல்ல முடியாத இடம் நாயகம், அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பாரு புரணி, உன் ஃப்ரெண்டு தானே, நீயாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண. வந்துருவாருன்னு ஏன் உல்டா? உன் வேலை ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடாது? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் என்னம்மா, 11 மணிக்கு மேல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அவர் வந்துருவாரு. சரி பூரணி, நான் கிளம்புறேன். எல்லாம் டயர்டா இருப்பாங்க, சாப்பிட்டு படுங்க. வரமா? சரிப்பா, வரம்பா. விநாயகம், நைட்டு படுத்து நல்லா மல்டி கலர்ல கனவு காணுங்க. டேய், சிரிச்ச மூமாறா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல? வர பூரணி. தங்கமான புள்ள எங்க இருந்தோ வந்தது. பூர்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான். இந்த மனசு யாருக்கு வரும்? சரிங்க, நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிம்மா. நீ இந்த எதுக்குடா அழற? கண்ண தொடடா. பிரியா வந்துடுவா, நான் பொறுப்பதுக்கு. தயவு செஞ்சு என்ன நம்பு. வரலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கா. அடிச்சன பாரு, போட உள்ள. பிரியா, இப்பதான் எந்திரிக்கிறியா? இந்தா, இதுல பிரஷ் இருக்கு, பேஸ்டும் இருக்கு, டீ, அப்புறம் நீ குளிச்சுட்டு மாத்திக்க புது ட்ரெஸ்ஸும் இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகு. என்ன பாக்குற? 10 மணிக்கு உனக்கு கல்யாணம். அண்ணன் நான் சாட்சிக்கு எழுத்து போடாம வேற எவன் போடுவான்? இந்த உலகத்துல அண்ணன் தங்கச்சின்ற உறவு ஒன்ன தவிர வேற எதுவுமே இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நீ தான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே நான் என்ன பண்ண முடியும்? இல்லண்ணா, நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இந்த டயத்துல ஐயப்ப எனக்கு கொடுத்த மாடல் சப்போர்ட் ரொம்ப பெருசு. பெத்த தாய் தகப்ப என்ன படைச்ச கடவுள் கூட எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணதில்ல. ஐயப்ப ரொம்ப நல்லவண்ணா.
அதான் நேத்து நைட்டே சொல்லிட்டியே. சரி விடு, நீ ஆசைப்பட்டவன உனக்கு கட்டி வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீ சீக்கிரம் ரெடியாவு, நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா ஆ ஐயப்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். ஒரு ஃபோன் பண்ணி நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்லணும். ஓ ச்சே, மறந்துட்டேன் பத்தியா. இந்தா நீ பேசிக்கிட்டு இரு. ம். பிரியா பிரியா எங்க இருக்க? என்ன ஆச்சு? அவன் உன்னை என்ன பண்ணா? இரு இரு ஐயப்பா, பதறாத. எனக்கு ஒண்ணும் ஆவல, நான் நல்லா தான் இருக்கேன். மை காட், நீ எங்க இருக்க? நேத்தெல்லாம் உன்னை காணணும், நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க போன, என்ன ஆனேன்னு எதுவுமே தெரியாம. ரிலாக்ஸா இரு ஐயப்பா, நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. கோவமா? போன் இப்பதான் கைக்கு கிடைச்சது. சரி, அவன் யாரு? என்ன சொன்னா? உன்னை பயமுறுத்துனானா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. விடு, 10 மணிக்கு நேரா நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், ஓகேவா? தேங்க் காட், நீ நல்லா இருக்கன்றதே எனக்கு போதும் பிரியா. ஆக்சுவலா நமக்கு கல்யாணம்ன்ற எண்ணமே எனக்கு மறந்துருச்சு பிரியா. ஏய், கொன்னுடுவேன் உன்னை. உங்க அக்கா பாவம், நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இல்ல பிரியா, நேத்த உன்னை கடத்திட்டு போகாம இருந்திருந்தா கல்யாணத்தை நினைச்சு டென்ஷன் ஆகி தூங்காம இருந்திருப்பேன். உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு தெரிஞ்சதும் கிடைக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. எந்த கவலையும் இனிமே வேணாம். கரெக்டா 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு, ஓகேவா? உங்க அக்கா கிட்ட சொல்லிடு. சரி பிரியா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சத்தியமா இல்ல. நான் வந்ததும் சொல்ல போற கதையை கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ. அவன் நமக்கு வில்லன் இல்லடா, நம்மள சேர்த்து வைக்கிறதுக்காகவே வந்திருக்கவேன்னு நினைச்சுக்கோ. ஐயோ, எனக்கு மண்டை காயுது, ஒண்ணுமே புரியல. நீ இப்படி டென்ஷன் ஆறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி, என்னவா இருக்கும் நீ அப்படியே யோசிச்சுட்டே சீக்கிரம் கிளம்பி வர வழிய பாரு. நேர்ல எல்லா டீடைலும் சொல்லு. சரி ஐயப்பா, வச்சிடுறேன். நான் இப்ப குளிக்க போறேன். புது ட்ரெஸ்லாம் ரெடியா இருக்கு. பை. ஏ பிரியா, அக்கா அக்கா, அம்மா. அண்ணா சாரிண்ணே, அக்காவை பாத்தியா? ஐயோ. வெளிய அக்கா அக்கா அக்கா, பிரியா கிடைச்சிட்டாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணா. 10 மணிக்கு நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறேன்னா. எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியலக்கா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் சந்தோஷப்படுறதா, அழறதா, சிரிக்கிறதா, கவலைப்படுறதான்னு ஒண்ணுமே புரியலக்கா. ஏன்டா இப்படி இருக்க? ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் தான் சொன்னல பிரியா கிடைச்சிடுவான்னு. அக்கா, ஒருவேளை அந்த ஏசி சார் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரா? இருக்கலாம்டா, தெரியல. நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு, போ. அட போடா. சரிக்கா. போலாமாங்க? கிளம்பலாம். விநாயகம் வாடா. ஆ, எங்க போற வழியில பூ பழம் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிக்கலாம். விநாயகத்தை வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரமே ஒரு வழியில மறந்துட்டேன். வாங்கிக்கலாமா? வாடா. என்ன பொருள், நீ இன்னும் கிளம்பாம இருக்க? இல்லம்மா, நீங்க முன்னாடி போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். என்னது? என்னம்மா அது, நீ வராம எப்படி? எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எங்களோட கிளம்பு. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. நீங்க முதல்ல போங்க, 1/2 மணி நேரத்துல நான் வந்துடுறேன். எல்லாரும் போயிட்டோன்னா வீட்டு வேலையை யார் பாத்துப்பாங்க சொல்லுங்க? என்ன பெரிய வேலை இருக்கு? நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம் பூரணி? காயத்ரி வீட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்றாரு. நீ வராம நாங்க மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? இல்லன்னா ஏசி சார் ஒரு வேலையை வர சொல்லிருக்காரு. அங்க ஒன்னும் பெரிய வேலை இல்ல, 1/2 மணி நேரத்துல முடிச்சிடுறேன். நீங்க போங்க, கொஞ்ச நேரத்துல நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். போதுமா? ஏம்மா, அண்ணனுக்கு கல்யாணம்னு ஏசிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கல்யாணத்துக்காக தானப்பா அண்ணன் அவரை ரிலீஸ் பண்ணவே செஞ்சாரு. அவருக்கு இது தெரியாதப்பா. சரி விடு, சீக்கிரம் வந்து சேர்ற வெளியே பாரு. டேய் ஐயப்பா, நீ வரியாடா? ஐயோ, நானா? இல்லண்ணே, நான் வரல. அதுக்கு ஏன்டா இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி பதில் சொல்ற?
அது சரி, உனக்கே இப்படி வேர்க்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மா இவ சரியாவே இல்லம்மா. எதையோ மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இப்ப எதுக்கு என்ன ஓட்டுற? நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. அத நீ அவனுக்கு சொல்றியா? அவன் எப்படா இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். அப்பா இப்ப நீங்க என்ன ஓட்டுறீங்களா? எப்படி பறக்குறான் பாருங்க. உல்டா என்னப்பா வரமாட்டேன்னு சொன்ன, கரெக்டா வந்துட்ட. வரமாட்டேன்தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை. சரி, இதை முடிச்சுட்டு வந்துடலாமான்னு தான். நான் முடிச்சுட்டு மதியானம் வந்துடுறேன். என்னப்பா இது முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இங்க வந்திருக்க? என்னம்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு? நான் தான் உள்டாவ வர சொன்னேன். போகும்போது என்ன ஏசி வீட்ல டிராப் பண்ணிட்டு போக சொன்னேன். போதுமா? சரிம்மா, அதுக்கே இப்படி கோச்சுக்கிற? சாரிப்பா. எதுக்குப்பா? இல்ல, கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சு. போற வழியில மறக்காம பூ பழம் வாங்கிட்டு போயிடணும்டா. பூர்ணி, சொல்ல மறந்துட்டேன். வேல்முருகன் காலையில வெளியே போனா மத்தியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னான். கவலைப்படாதீங்கப்பா, சமைச்சு வச்சுட்டே போறேன். போதுமா? சரிம்மா. சரிங்க, பேசிட்டே இருக்காதீங்க, நேரம் ஆகுது. போலாங்க. போலாமாடா? வாங்கம்மா போலாம். எப்படி பறக்குறான் பாரு உல்டா. வரேன் உல்டா. வரேன் பூர்ணி. இப்பவே லேட் ஆயிருச்சு. அப்பா, சரி கிளம்பலாமே. ஒரு நிமிஷம் இரு. டேய் வாடா. பெத்தவங்களுக்கு தெரியாம எத்தனையோ பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கும் என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெத்தவங்க திட்டுவாங்க, கத்துவாங்க, சாபம் கொடுப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில பொண்ணு கழுத்து பிடிச்சு தள்ளுவாங்க. என்ன பண்ணாலும் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஐயப்பா, யார கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிறது நம்மளோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். ஆனா வாழ போறது தனியா இல்ல. அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், கூட பிறந்தவங்க இருக்கணும், சொந்தக்காரங்க இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இப்படி எல்லாருமே இருக்கணும். என்னைக்காவது அவங்க கோவம் தேரும். அப்ப ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கணும். ஐயப்பா, உன் கல்யாணம் அந்த வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும்னு எங்களாலேயே கெஸ் பண்ண முடியல. ஆனா விநாயகத்தோட கல்யாணத்தை எந்த விதத்தையும் பாதிச்சிடக்கூடாது. அதுதான் நேற்று நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இது தவிர எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அந்த தைரியத்துல தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா காயத்ரி ஏற்கனவே 8 மாசமா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு. ஐயப்பா, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. இவ்ளோ பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கா இப்பவே கல்யாணம் அவசரப்படுத்துற? இந்த பயம் எல்லாம் கடமையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம மனசு உருவாக்கி கொடுக்கிற ஒரு சாக்கு. எதுக்கு பலியாகிறதுக்கு நான் விரும்பல. புரியுதா? கிளம்பு கிளம்பு உல்டா. இந்நேரம் அம்மா ஆட்டோ பிடிச்சு போயிருப்பாங்க. தைரியமா நம்ம கிளம்பலாம். வா போலாம். வாடா. மலரு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. திடீர்னு உங்க அப்பா ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வான்னு சொன்னதும் ஏதோ பெரிய பிளானோட தான் வர சொல்லியிருக்காருன்னு தோணுச்சு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஐ மீன், இப்ப நமக்கு கல்யாணம் ஏதாச்சும்? மாப்ள, நீ வாங்க சொல்றேன். நான் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல மாப்ள. நான் தான் எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்லிட்டேனே. உன் அண்ணன் வேற டெமோ காட்டிட்டான், நீயும் புரிஞ்சுக்கிட்ட.
அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம எதுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் என் பொஞ்சாதி பக்கத்துல இல்லாம? அதான் நானும் நினைச்சேன். அத்தை வரலையே, அப்புறம் எதுக்கு கோயிலு? ஒன்னும் புரியல மாமா, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வா சொல்றேன். சாமி இங்க வாங்க, இத புடுங்க. அப்புறம் சாமி, இது 20 லட்சம் ரூபா செக்கு. சரிங்க. என் பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிளைக்கு தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கலான்னு பேங்க்ல லோன் கேட்டு வாங்கியிருக்கிறேன். சாமிய நல்லா வேண்டிக்கிட்டு பிசினஸ் ஓஹோன்னு வரணும்னு ஏதாவது ஸ்பெஷலா மந்திரத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிருங்க. இன்னைக்கு தட்டு காணிக்க அமௌண்ட் 100ன்னு டிசைட் பண்ணிருக்கேன். மந்திரமும் அதுக்கேத்த மாதிரி இருக்கட்டும். சரிங்க. மாமா, என்ன மாப்பிள்ள பாக்குற? எல்லாம் உனக்காக தான். 20 லட்சமா? சொல்லவே இல்லையே மாமா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு மாப்பிள்ள, அவ காலம் பூராவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? நீ டியூஷன் எடுக்கிறாங்கிற, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்கிற, எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கிறாங்கிற, 4 வேலை செய்யறது நல்லதா மாப்பிள்ள. ஆனா 4 வேலையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பண்ணணும். அதுவும் கெத்தா கம்பீரமா ஒரு ஆபீசர் கணக்கா இருந்து பண்ண வேண்டாமா? அதான் நம்ம வீட்டு மாடி சும்மா தானே கிடக்குது. வருஷம் ஒரு தடவை வத்த போடுறத தவிர உன் அத்தைக்காரி அதை யூஸ் பண்றதே இல்ல. அங்க உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போட்டு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கிறேன். ஒரு 4 டப்பா வாங்கி போட்டேன்னு வச்சுக்க, அதுல 2 ப்ரௌசிங் சென்டர்னு விட்டுறலாம். வயசு பசங்களுக்கு படிக்கிற விஷயத்துக்கு யூஸ் ஆகட்டுமே. மீதி 2 வச்சுக்கிட்டு நீ ஷேர் பிசினஸ் பண்ணு. அதுலதான் மாப்பிள்ள இன்னைக்கு செம காசு. மாமா, விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாதான். ஷேர் பிசினஸும் மியூச்சுவல் ஃபண்டும் கரெக்டா செஞ்சீனா சரியா சில்லற கொடுக்கிற பிசினஸ். அதோட நீ டியூஷனும் எடுக்கிற, வேற ஏதாவது செய்யறதா இருந்தாலும் செய்ய. எதுவா இருந்தாலும் ஒரே இடமா இருக்கணுமாப்ல. என்ன சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருப்பீங்க? அப்பாக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்குமாம்மா. என்கிட்டயே சொல்லாம செஞ்சிருக்காருன்னா பாரு. மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தப்போ காம்பன்சேஷன் அமௌண்ட் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்? 16 லட்சம். எல்லாமே சேர்த்துதான் சொல்றேன். அந்த பணத்தை உன் அத்தை கண்ணுல கூட காட்டல. எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பிக்ஸ்டா போட்டு வச்சுட்டேன். நாளைக்கே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னா அதோட எதிர்காலத்துக்கு படிப்புக்கெல்லாம் தேவைப்படும்ல, அதுக்காக தான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வளர்மதியை விட்டுட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. சிச்சி, தப்பு தப்பாலாம் பேசாத மாப்ள. இந்தாங்க சாமி, 100 ரூபா கொண்டு போய் உங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுங்க. இந்த மாசம் கேபிள் செலவுக்கு ஆகும். வா மாப்ள. என்னால இப்ப கூட நம்பவே முடியல மாமா. மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. முதல்ல உட்காரு மாப்ள, உட்காருமா. என்ன பண்றது, என் பொண்ணு உன் மேல ஆசைப்பட்டுட்டாலே. அப்பப்போ உன் வீட்டு ஆளுங்க என்ன கடுப்பேத்தினாலும் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே போக வேண்டியதா இருக்குது. விடுங்க மாமா, கல்யாணம் முடிஞ்சா எல்லாமே சரியாயிடும். நீயும் தான் சொல்ற. ஆனா நாளுக்கு நாள் எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது மாப்ள. அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் மாமா, நான் தான் அவ்வளவு தூரம் அன்னைக்கே சொன்னனே. நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா நடக்கிறது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைய தேதியிலிருந்து எண்ணி 5-6 வருஷம் கழிச்சுதான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னே உங்க வீட்டுல நினைப்பாங்க போல இருக்கு. எனக்கு புரியல. சரி, இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், கரெக்டா? ஏதோ ஒரு காரணத்துல, இல்ல நீ தப்பா நினைச்சுக்காத, ஏதோ ஒரு காரணத்தால உன் அண்ணன் கல்யாணம் இப்ப நடக்காம போகுதுன்னு வெயி. மாமா, அட என்ன கொஞ்சம் பேச விடுமாப்ல. ஏதோ அசம்பாவிதம் நடந்துருது. உன் அண்ணன் கல்யாணம் இப்ப நடக்கவே இல்ல. மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க அண்ணன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும், நடந்தே தீரும், நடந்தாகணும் மாமா. இல்லன்னா அவன் செத்துருவான் மாமா. அவன் ஏற்கனவே மனசளவுல தளர்ந்திருக்கான். இந்த கல்யாணம் தான் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அட நீ வேற மாப்ள, நீ ஒருத்த மட்டும் அப்படி நினைச்சா போதுமா?
உன் வீட்டுல இன்னும் 5 டிக்கெட் இருக்குது இல்லையா? அவங்கள அதை நினைக்க வேண்டாமா? இப்ப யார் விநாயக மாமா கல்யாணத்தை நடக்க வேணாம்னு நினைக்கிறாங்க? இவர் தம்பிதான். ஐயப்பனா, என்ன சொல்றீங்க மாமா? கேள்விப்பட்டதை சொல்ற மாப்ள. உண்மையிலேயே உன் அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருப்பானா? ஒரு நேர்மை வேண்டாம், ஒரு மனசாட்சி வேண்டாம். வீட்டு நிலைமை இப்படி இருக்குது, நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போங்கிற நினைப்பு வேண்டாம். மாமா மாப்ள, சும்மா இப்படி கத்தாத. நான் ஒன்னும் கற்பனை குதிரைய தட்டி விட்டுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்கல. இப்ப மணி என்ன? 9:10. சரியா 10 மணிக்கு நம்ம ஏரியா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உன் தம்பி அவன் லவ் பண்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். தெரியுமா உனக்கு?